ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா 9:23 கூட வாசித்து தியானிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட என் பின்னே வர விரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் பின்னே வர விரும்புகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பாடுகளை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. போல தான் இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தை, என் பின்னே வர விரும்பினால் என்று. யாரையும் இயேசு கிறிஸ்து கட்டாயப்படுத்துவது அல்ல. விருப்பமுடையவர்கள் இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றலாம். அப்படி பின்பற்றும் போது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனாலும் தேவன் நித்திய ஜீவனை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இயேசுவின் பின்னே செல்கிறவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இயேசு என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் எப்படி செயல்பட சொல்லுகிறாரோ எல்லாவற்றையும் அவர் இஷ்டமாக, அவருக்கு பிரியமாக, அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவர் சொல்லுகிற வேத வாக்கியங்களின் பிரகாரம் நாம் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தன் சிலுவையை அனுதினமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் பாடுகள் உண்டு இந்த உலகத்தில். அந்த பாடுகள், அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அநேக பாடுகளை பட்டாரோ, அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றி வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. அப்போ தன்னுடைய பிரச்சனை, தன் சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற எல்லா பாடுகளையும் நீங்கள் அனுதினமும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடுகள் எனக்கு ஏன் என்ற கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பாதபடிக்கு தேவன் எனக்கு பாடுகளை அனுமதித்திருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன் என்று ஒவ்வொரு நாளிலும் ஒரு மனிதனோ மனுஷியோ அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவருக்கு பின்னாடி செல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை பெற்றுக்கொள்வான் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். அதை ஒரு நாள் மட்டுமல்ல, இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனுதினமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றும் போது அனுதினமும் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சுமந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. ஆனாலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பாடுகளை எல்லாம் நாம் அற்பமாக எண்ணி அதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளிலும் சிலுவை பாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது மெய்யாகவே உங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. அதுபோல தான் தேவன் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அவர் சாத்தானை ஜெயித்து நித்திய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய யுகங்களாய் பரலோகத்தில் வாசம் செய்கிறாரோ, அதே போல் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் யுகயுகமான வாழ்க்கையும் தேவன் உங்கள் ஆத்துமாவுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளிலும் தன் சிலுவையை அனுதினமும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க செய்வார். கண்களை முடிச்சு பேக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பின்பற்றி வர விரும்புகிற எங்களுக்கு அநேக பாடுகள் உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை வெறுத்து உமது பின்னே சென்று நித்திய ஜீவனை
பற்றி கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் பாடுகளை நீர் ஆண்டவரே மாற்றி எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.